கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற நல்ல தேவன். இன்றைக்கும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை தியானித்து வருகின்றோம். அந்த 40 நாள் தியானத்திலே இதுவரை நாம் 16 நாட்கள் கடந்துவிட்டோம். இன்றைக்கு 17வது நாட்கள் நாம் அடியெடுத்து வைத்துள்ளோம். இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்த வல்லவராகின்றார். நாம் வார்த்தையிலே பலப்படணும், வார்த்தையிலே ஜீவன் பெறணும். கிறிஸ்துவ வார்த்தையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பலன் பெற்று தியானித்து ஆரோக்கியம் பெற்று வந்தோம் என்று சொன்னால், அவர் சொல்லியபடி நம்மை பலத்தினால் இடைக்கட்டி நடத்த வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை அதிசயமாய் அற்புதமாய் நடக்க வேண்டும் என்றால் நமக்குள் அந்த விசுவாசிக்கின்ற எண்ணம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். நாம் அந்த விசுவாசம் இல்லாமல் எந்த சூழ்நிலையும் எந்த காரியத்தையும் ஜெயமாய் செய்ய முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நம்முடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் வளருமே தவிர குறைபட்டு போகாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால், ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நடக்கவில்லை என்று எண்ணியதும் பின்மாற்றம் அடைகின்றோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி, என் மகன் இன்னும் ஆரோக்கியமாய், இன்னும் ஆர்வமாய், இன்னும் பலத்தோடு வார்த்தைகளை திறம்பட நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பிசாசானவன் இயேசு கிறிஸ்து சோதிக்கின்ற பொழுது சொல்கின்றார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே நீ உண்மையேற்பாயாக என்று சொல்லி, ஆராதிப்பாயாக என்று சொல்லி. அப்படி என்றால் நம்மை படைத்த தேவன், நமக்காக ஜீவன் கொடுத்த தேவன், நாம் அவரை மாத்திரம் உண்மையும் உத்தமத்தோடு ஆராய்த்தல் மாத்திரமே போதும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். அதற்கு நான் உகந்த மகளாய் இருக்க என்னை தகுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆளிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இந்த 40 நாள் தியானத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த நோக்கமே தேவனுடைய வார்த்தையில் பலப்பட வேண்டும் என்பதுதான். மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நமக்குள்ளே வேத வாசிப்பு, தியானம், ஜெபம், ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல், இவை நாம் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையினால் பலன் பெறுகின்றது, ஆரோக்கியம் பெறுகின்றது, சத்துவம் பெறுகின்றது. நாம் பலவான்களாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடும். எந்த ஒரு சூழலும் வீணான வார்த்தையை நாம் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்து நம்மை அவருடைய வார்த்தையினாலே இடைக்கட்டி நடத்த வல்லவராக இருக்கின்றார். அந்த மகத்துவத்தை புரிந்தவர்களாக மாத்திரம் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் கட்டாயம் தேவனுடைய வார்த்தையை நாம் நிலைத்து நிற்க முடியும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். அந்த கிரியை நிமித்தமாக நம்முடைய வாழ்வானது செழிப்பை காணும். இன்றைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை, லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், 48ஆம் வசனம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரும்புள்ள நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மேல் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. என் வார்த்தைகளை கேட்டு அவையின்படி செய்கிறன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் வீடு கட்டவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அது மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்து போயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ ஒரு மகத்துவம் பார்த்தீங்களா? சிம்பாலிக்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையில் ஒரு மனுஷன் பலப்பட்டு நின்றால் அவன் கற்பாறையின் மேல் கட்டிய வீடுக்கு ஒப்பாயிருப்பான். எவ்வளோ மலைகள், வெள்ளங்கள், பெருவெள்ளம் வந்தாலும் அதன் மீது மோதினாலும் அது தகர்த்தெறியப்படாது. ஆனால் என் வார்த்தையை நினைத்திருக்காமல் மனுஷன் எப்படி இருப்பானா, மணல் மேல் கட்டிய வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி தேவன்
நிலைநாட்டுகிறா பார்த்தீங்களா? ஹல்லேலூயா! நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய விசுவாசத்தை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கும் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகின்றார். இந்த வார்த்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் காணப்படுகின்றது. சிம்பாலிக்காக சொல்லப்போனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடானது, ஒரு பாறை மேல் கட்டப்பட்ட வீடானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடானது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதே போல தான் நீங்கள் பசும்போல் மேய்கின்ற பொழுது மேலோட்டமாக நீங்கள் வசனத்தை உட்கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரும் சோதனை, ஒரு பெரும் போராட்டம் வருகின்ற பொழுது நம்மால் நிற்கக்கூடாமல் கீழே விழுந்துவிடும். அதுவே நீங்கள் ஆழமாக உட்கொண்டு அதை அசை போட்டு பின்பு அதில் என்ன ருசி இருக்குது என்பதை ஆலோசித்து ஆராய்ந்து பார்த்தீர்கள் சொன்னால் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்போம். ஹல்லேலூயா! இல்லை, இந்த வசனம் ஒரு ஆழமான ஒரு சத்தியம். ஆனால் எல்லாருக்கும் புரித மாதிரி லேசாக ஆண்டவர் வச்சிருக்காரு. இதுதாங்க அந்த வார்த்தையில் பலப்படுகின்றது. நம்முடைய நோக்கமே வார்த்தையில் பலப்பட்டு ஆவியாத்ம செலுத்தில் பலன் பெற வேண்டும் என்பது தான். அதுக்கான ஒரு அஸ்திபாரமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய தாகமே நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எந்த சூழ்நிலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் ரட்சிப்பை முறையாக ஏற்றுக்கொண்டு முறையாக கிறிஸ்துவ சமூகத்தை தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை பலப்படுத்தி கொண்டால் அவருடைய அஸ்திபாரம் மழையோ வெயிலோ புயலோ எது வந்தாலும் தகர்த்தப்படுவதில்லை. அதுவே மேலோட்டமான ஒரு பெயருக்காக ஒரு பெயருக்காக ஒரு ஆலயம், பெயருக்காக ஒரு எழுப்பு என்று செயல்பட்டு காணப்பட்டால் அவனுடைய ரட்சிப்பானது ஒரு சின்ன சோதனையோ தடுமாற்றமோ அல்லது ஒரு விவாதங்களோ வருகின்ற பொழுது அவனால் நிலைத்திருக்க முடியாமல் பின்மாற்றம் அடைந்து தன்னுடைய ஜீவியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடும். எப்படி கெட்ட குமாரன் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கின்ற பொழுது எதுவுமே யோசிக்காம எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஐயோ என் தகப்பன் வீட்டில் பன்றிக்கு போட தவிடு கூட கிடைச்சா போதுமே, ரொம்ப அது எனக்கு சந்தோஷமா இருக்குமே, அதே எனக்கு போதுமே, நான் இப்படி தப்புன்னு சொல்லி கடைசியாக தன் தவறை உணர்ந்து அதை ஒத்துக்கொள்கின்றான். ஆனால் தகப்பன் கூடவே இருந்த மூத்த மகன் ஒரு செகண்டில் தன்னுடைய பலன் ஆவியாத்ம சிற எல்லாத்தையும் இழந்து விடுகின்றான். ஸோ தவறை உணர்ந்து தவறை ஏற்றுக்கொண்டு தவறை ஒத்துக்கிட்டு பின்பு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவின் மன்னியும் கேட்கின்ற பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்கொண்டு வார்த்தைகளை கொண்டு நம்மை திடம்படுத்த வளராக்கின்றார். ஆனால் நாம் நல்லா இருக்கிறோம், நல்லா எல்லாம் செய்கிறோம், வேத வாசிக்கிறோம், பயிர் படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்த விசுவாசம் தேர்ந்ததாக இல்லாமல் ஒரு காரியத்தை பார்த்தோன்னே நம்முடைய விசுவாசம் தகர்க்கப்படுகின்றது. காரணம் 24 hours அந்த ஃபாலோ ரொட்டீன் ஒர்க்கு. காலைல இப்படி, மதியம் அப்படி, சாயந்தரம் இப்படி, அந்த ரொட்டீன் ஒர்க்கில் சுற்றி வர கண்டு நான் கரெக்டாக அப்படின்னு தன்னைத்தானே எண்ணிக்கொண்டு சின்ன ஒரு சோதனை வருகின்ற பொழுது அங்கே அவனுடைய விசுவாசமானது தகர்க்கப்படுகின்றது. மாறாக தோல்வியை காண்கின்றோம். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு போல நம்முடைய விசுவாசம் அற்றுப்போகின்றது. நம்ம அப்படி அற்றுப்போகக்கூடாது. தேவன் நம்ம எப்படி அற்றுப்போகும்படியாய் விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வார்த்தையிலே நிறுவ பெற்று அவர்கள் கிறிஸ்துவ வார்த்தையிலே பலன் பெற்று சத்துவம் பெற்று ஆரோக்கியம் பெற்று கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போலதான் இருக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கின்றார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவன். எனக்கு இந்த கிறிஸ்துவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அந்த வார்த்தை நான் போகும் இடமெல்லாம் எனக்கு முன்பாகவே காணப்படும். எனக்கு அது ஆச்சரியமாய் காணப்பட்டது. இந்த வார்த்தை எதுக்கு நம்மளை விரட்டுது, இந்த வார்த்தை எதுக்கு நம்ம ஒன்று கண்முன்ன வருது, நமக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம், இப்படிலாம் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஒரு நாள் பயங்கரமான மழை, அந்த மலையில் நடிக்கிட்டு மின்னல் அடிச்சிட்ருக்கு. நான் +2 படிச்சிட்ருக்கேன். அது நடந்து போயிட்டுருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையானது ஒரு திருடி எழுத்து போல என் முன்பாக காட்சி கொடுக்கின்றது.
அதுக்கப்புறமா தான் இந்த மகன் ஈஸ்வராஜாவை பார்க்குறேன். அவனுடைய அன்பு காட்டுறான். அந்த அன்பு எல்லாமே கிறிஸ்டின் அன்பு என்று தெரியாமல் நான் அவன் தானே அன்பு காட்டுறான்னு சொல்லி அவன் மீது அதிகமான ஒரு நட்பு வைக்கிறேன். காலப்போக்கில் நான் அதை கடந்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது எனக்கு ஒரு வெறுமை தோணுகின்றது. அந்த வெறுமை நிமித்தமாக நான் அவனை தேடி அலைகின்றேன். அப்பொழுதுதான் சரியான ஒரு விளக்கம் கிடைத்து என்னிடம் காட்டிய அன்பு கிறிஸ்டின் அன்பு, இது மனுஷனுடைய அன்பு அல்ல என்று உணர்ந்து அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சரியாக மே மாதம் 23ஆம் தேதி ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவுள்ளாக நான் வாழ்க்கையை கடந்து வந்தேன். அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிடிக்க ஆரம்பித்தேன். ஏற்றுக்கொண்டு முதலாக நான் படித்த வார்த்தை பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறேன்னா என்னால் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது சொல்லிடுறேன். என்னதான் நான் உண்மையாக போகிறாலும் ஒரு பொய்யாவது நான் சொல்லிடுறேன். அப்போ இதையே கடைப்பிடிக்க முடியல. அப்போ நான் என்ன மனுஷன்னு சொல்லி அன்னைக்கு நான் என்னை நிதானித்தவனாய் நான் மன வருந்தி அவனுடைய சமூகத்தில் கதற ஆரம்பித்தேன். அதுக்கு பிற்பாடு தான் அவருடைய வார்த்தை என்னை தேற்றியது. அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் வர 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 அவருடைய வார்த்தை நிமித்தமாக என்னை பலப்படுத்தி கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையில் வழி உண்டு, சத்தியம் உண்டு, ஜீவன் உண்டு, வெளிச்சம் உண்டு. பரத்துக்கு போகின்ற வழி இந்த வழிதான் தெரிந்த பின்பு நான் ஓட ஆரம்பித்தேன். அநேக பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், எவராலும் தீர்க்க முடியாத அளவிற்கு சோதனைகள், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு வார்த்தையாய் கொடுத்து தேற்றினார். அன்னைக்கு நான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா இன்னைக்கு உங்கள் முன்பாக நான் இப்படி நின்றுருக்க மாட்டேன். இன்றைக்கும் நான் ஒரு உலகபரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தான் நான் அலைஞ்சு தந்திருப்பேன். என்னுடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு சமாதானத்தை கொடுத்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த தேவனுடைய அன்பு பாசத்திற்கு ஈடாக இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். அவர் தான் இன்றைக்கு சொல்கின்றார், ஒருவனின் வார்த்தையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஜீவன் பெற்று வழியை கண்டு நிலைநிறுத்தாவிட்டால் அவன் மணமேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். கர்த்தர் தான் அந்த வீட்டை கட்டுகின்றார், அந்த வீட்டை அஸ்திவாரப்படுகிற, அந்த வீட்டை பலப்படுத்துகின்ற, அந்த வீட்டை வெளிச்சம் கொடுத்துக்கிற, அந்த வீட்டுக்காக பாதுகாப்பை கட்டிடுகின்றார். இவை எல்லாவற்றையும் செய்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேறு யாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழியை காட்ட போகிறதில்லை. என்னதான் நாம் இந்த உலக மனுஷர்களை ரொம்ப நம்பி போனாலும் கடைசியாக நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்கன்னா நிந்தையும் அவமானமும் வேதனையும் மட்டும்தான். ஆனால் இந்த உலக மனுஷர் மீது நம்பிக்கை வைக்காமல் என்றைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகின்றோமோ அன்னைத்தான் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். வாழ்க்கையில் நம்ம எல்லோரையும் நம்புவோம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மோட பழகிறவங்க எல்லாத்தையுமே நம்புவோம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கூட பழகிறவங்க நமக்கு ஒரு கண்ணியை வைத்து கொண்டே இருப்பார்கள். அந்த உலகப்புறமாக பழகின்ற எந்த ஒரு அன்பையும் நீங்கள் நம்பாதீங்க. அது எல்லாம் மாயை மாயை மாயை. கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரமே மெய்யான ஒரு அன்பு. கிறிஸ்துவனுடைய அன்பை கொண்ட மகனோ மகளோ ஒருபோதும் சீர்கட்டு போவதில்லை. ஆனால் அந்த உலகத்தில் உள்ள அன்பை நாடி ஓடுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்றது கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் நஷ்டமும் தான். நம்ம கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, நம்ம கூட ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, ஆனால் நமக்கே தெரியாமல் நமக்கே அப்படிப்பாங்க. ஸோ அது போன்ற சதிநாச மோசம் செய்கின்ற மனுஷரோடு நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்காதபடி எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை போடுகின்ற பொழுது அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் உங்களையும் என்னையும் ரத்தத்தினால் மேற்கொண்ட தேவன் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கின்றார்.
அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு நமக்கு வரணும். கடவுள் ரொம்ப நல்லவருங்க. அவரை போன்ற ஒரு நல்ல தகவல் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அவருடைய கற்பனைகளை பூரா படித்து பாருங்கள், அவருடைய பைபிளை பூரா நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப சிம்பாலிக்காக தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம தியானிக்கின்ற வசனத்தை பாருங்கள். ஒரு மனுஷங்கிட்ட சரியான முறையில் அஸ்திபாரம் இருந்தால் அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருப்பான். அதே மனுஷன் முறையான ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் இருந்தான்னா மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருப்பான். இப்படி சிம்பாலிக்கான ஒரு ரொம்ப லேசான ஒரு எடுத்துக்காட்டோட தான் தன்னுடைய வார்த்தை காணப்படுகின்றது. இதை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சமூகத்தோடைய வார்த்தையை நிறுத்தி நிற்காம ஒவ்வொரு நாளும் பாடு பாடு நிந்தி அவமானம் காசு பணம் சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எல்லாருக்கும் எல்லாமே தேவை. ஆனால் அதை விட தேவையான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய பிரமாணங்கள், இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகின்ற பொழுது அவருடைய வார்த்தை நிமித்தமாக நாம் பலன் பெற்று செய்கின்ற காரியம் எல்லாம் ஜெயமாய் காணப்படும். அந்த விசுவாசத்துக்கு நம்ம வரணும். அதை நம்ம முடிவு பண்ணாலே போதும், நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படும். தேவன் ரொம்ப நல்ல தேவனுங்க. இவரை மாதிரி அன்பு காட்டுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வம் கிடையாது. நம்முடைய அஸ்திபாரம் சரியாக இருந்தால் நம்முடைய ரட்சிப்பு சரியாக இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கும், நம்முடைய பரிசுத்தாவியினுடைய திறன் சரியாக இருக்கும், நம்முடைய ஜெபம் சரியாக இருக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கும், நம்முடைய ஊழியம் செம்மையாய் காணப்படும். நம்முடைய அஸ்திபாரம் சரியாக இல்லை என்று சொன்னால் பாவம், சாபம், கோபம், மூர்க்கம், பொய், பொறாமை, களவு, இச்சை, வெஸ்டனம், கலையாட்டு, கபடி, ஜென்ம சுபாவங்கள் இவை எல்லாம் நம்மை மூழ்கடிக்க செய்து மண்ணோடு மண்ணாக மக்கி போக செய்யும். அதுவே கிறிஸ்துவாகிய என்னும் அஸ்திபாரத்திலுமே நாம் வீட்டை கட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் ஜெயமாய் காணப்படும். ராஜ்யத்திற்கு ஒரு உகந்த ஒரு ஜீவியமாய் காணப்படும். நம்ம எல்லோரும் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும், மனுஷியாக இருக்க வேண்டும். ஒரு வேளை உங்களை நிந்திக்கிறதுக்காக இந்த சமூகத்தில் மனுஷர்கள் வகைத்தறி பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லி சூழ்நிலையை ஏற்படுத்துவார்கள். அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை வேண்டி உங்களை வேதனைக்குள்ளாக நடத்துவார்கள். இந்த உலகத்தில் வாழறதுக்கு லாக்கியே இல்லைன்னு சொல்லி வார்த்தையினால் கொட்டுவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் என் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி, கண்மேல் மேல் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி, கண்மொழியாக கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட வீடாக நாம் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நாம் வைத்துக் கொண்டாலே போதும், நாம் ஜெயமாய் வாழ முடியும். இந்த உலகத்தில் நம்மை பார்த்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஏக்கம், நம்முடைய எண்ணங்கள்லாம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கின்ற போது நம்ம ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். வேறு யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்மளை முட்டான்னு சொல்லட்டும், ஆகாதவன்னு சொல்லட்டும், விளங்காதவன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்முடைய நம்பிக்கை, நீதி, நியாயம், நிதானம் இவை முறையாக காணப்பட்டால் அவர்கள் கண்களுக்கான நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நாம் யார் முன்பாக வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமில்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான ஒரு ஜெபம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மிக அழகாக போடப்பட்டிருக்கு. ஆழமாக தோண்டப்பட்ட கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான அந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக எனக்கு காணப்பட வேண்டும். கண்மலையாக கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கட்டப்பட்ட வீடாக காணப்பட வேண்டும். இந்த உலகம் உங்கள் நிந்தனைக்குள்ளாக நடத்த வகை பார்க்கலாம். இந்த உலக மனசு உங்களுக்கு புறம்பே தள்ளலாம். இந்த உலக எண்ணங்கள் உங்களை வேதனைக்குள்ளாக நடத்த, இந்த உலக காரியங்கள் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி செய்யலாம். கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்களை கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் மாறச் செய்வார். காற்று வந்தாலும், மழை வந்தாலும், வெயில் வந்தாலும், புயலடித்தாலும் நீங்கள் தகர்த்தெறியப்படுவதில்லை. உங்களை சுற்றி 1000 பேர் சூழ்ந்து உங்களை எதிர்த்து வந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவ வார்த்தை நிமித்தமாக கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள் சொன்னால் உங்களை எவராலும் தகர்த்தெறிய முடியாது. காரணம், உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மேல் காணப்படுகின்றது. கிறிஸ்து உங்களுக்கு கண்மலையாய் காணப்படுகின்றார். எவராலும் உங்களை தகர்க்க முடியாது. அந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும், அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும், அந்த ஏக்கம் நமக்குள்ள வரணும்.
ஒரு கண்மனை மேல் கட்டப்பட்ட வீடாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். உறுதியாக இருப்போம். கட்டாயம் கிறிஸ்து நம்மை ஆசைப்பார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் உம்மில் கட்டப்பட்ட வீடாருக்கு உதவி செய்யும். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடானது வெள்ளமோ புயலோ மழையோ வந்தால் அது சேதமின்றி சேஃபாய் பாதுகாத்து கொள்ளக்கூடும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடானது தண்ணீர் வந்தால் அடித்து செல்லப்படும். ஆகவே நாங்கள் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடாருக்கு உதவி செய்யும். எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை நீங்கள் நடத்துங்க. எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை நீங்கள் பலப்படுத்துங்க. எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. சுவாமி, இந்த உலக சிற்பத்தை நோக்கி நாங்கள் ஓடாமல் கிறிஸ்துக்காக வாழ உதவி செய்யுங்க. இந்த 40 நாள் தியானத்திலே இன்றைய கொடுத்த தியானமானது எங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாகவும் ஜீவனாகவும் பேனருக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லோரும் அன்பும் சமாதானத்துடன் வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய கவலை கண்ணீர் கஷ்டமான மாற உதவி செய்யுங்க. என்னென்ன குறைகள் எங்கள் வாழ்க்கையை காண்பதெல்லாம் நிறைய மாற்றி கொடுங்க. நல்ல ஞானம் புத்தி தெளிந்த அறிவை கொடுத்து நடத்துங்க. நிறைய வழிநடத்து பொறுப்படுத்தி பாதுகாத்துக்களும் மக்களே உண்மையோடு உத்தமத்தோடு வாழ உதவி செய்யும். முற்றிலுமாக உங்கள் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்க இயேசுவின் மன்னிச்சுக்கொள்ள பிதாவே, ஆமென்.